உலகெங்கும் வாடும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கிட்னி ஸ்டோன் பத்தி பார்க்கலாம். கிட்னி ஸ்டோன் எதனால வருது, அது எந்த அளவுக்கு வித்தவுட் சர்ஜரி கியூர் பண்ணும் குணமாக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு புரியுற மாதிரி இன்னைக்கு பேச போறோம். கண்டிப்பாங்க. பொதுவா பாருங்க, இந்த ரீனல் ஸ்டோன்ஸ் கிட்னி கல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெஃப்ரோலித்தியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெஃப்ரோலித்தியாசிஸ்ல பாத்தீங்கன்னா பல டைப்ஸ் இருக்குங்க. இது முதல்ல ஏன் வருது அப்படின்னா சில மெட்டபாலிசம் இம்பேர்மெண்ட்னால வர்றது உண்டு. அதே மாதிரி தண்ணி போதுமான அளவு குடிக்கிறது இல்ல. அதே மாதிரி தண்ணி குடிச்சாலும் எனக்கு யூரின் வருது அப்படின்னும் போது நான் அதை அவாய்ட் பண்றேன். ஏதோ ஒரு காரணத்தினால, வேலையினால அவாய்ட் பண்றேன், டாய்லெட் சரியில்லை அதனால அவாய்ட் பண்றேன், இப்படி ஏதோ ஒரு ரீசன்னால நம்ம யூரின் போகாம அவாய்ட் பண்றோம். இதுதான் பாத்தீங்கன்னா மெயின் ரீசனா இருக்கு. அதுக்கும் மேல ஸ்டோன்ஸ்ல பல வகை இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஆக்சலேட் ஸ்டோன், முள்ளு மாதிரி பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். இது சுண்ணாம்பு கற்கள் அப்படிம்பாங்க. கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் இருக்கு. அதுக்கப்புறம் சிஸ்டைன் ஸ்டோன், தக்காளிகள் நிறைய சாப்பிட்றதுனால வரக்கூடிய ஸ்டோன். அதுக்கப்புறம் யூரிக் ஆசிட் ஸ்டோன், பாடியிலே பாத்தீங்கன்னா யூரிக் ஆசிட் மெட்டபாலிசம் இம்பேர்மெண்டா இருக்கும். இல்லைன்னா எக்ஸசிவ் நான்வெஜ், இதனால பாத்தீங்கன்னா அந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன் அப்படின்றது வரது உண்டு. வரத்துக்கே அது காரணம் கிடையாது, இட்ஸ் அ ட்ரிகர். வரது. ஆமா. பொதுவா இந்த ரீனல் ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது கிட்னிக்குள்ளேயே இருக்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதனோட கிட்னில இருந்து ஒரு குழா மாதிரி வரும், அந்த யுரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யுரேட்டர்ல மாட்டிக்கிறது அப்படின்றது இருக்கு. கிட்னிக்குள்ளேயே இருக்கும்போது பெயின் ரொம்ப கம்மியா இருக்குங்க. இடுப்புல ஒரு டல் பெயின், லாயின் பெயின் அப்படிம்பாங்க. அந்த யுரேட்டர்ல மாட்டிக்குச்சு அப்படின்னா இலியாக் ரீஜன், அதாவது இடுப்புல இருந்து தொடை இடுக்கு வரைக்கும் பயங்கரமான வலி வரும். பேஷண்ட் அந்த வலியை தாங்க முடியாம இம்மிடியேட்டா சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா யுரேட்டர்னோட சைஸ் வெறும் 4 மில்லிமீட்டர். கல்லு ஒரு 3.5 மில்லிமீட்டர் 4 மில்லிமீட்டர் மாட்டிக்கிச்சு, இல்ல 5 மில்லிமீட்டர் 6 மில்லிமீட்டர் மாட்டிக்கிச்சு அப்படின்னா பேஷண்டால தாங்க முடியாது. அந்த அளவுக்கு வலி வேதனையும் அனுபவிப்பாங்க. இதெல்லாம் மெடிகேஷன்ஸ்ல கொண்டு வந்துட முடியுமா? 4 மில்லி சொல்றீங்க. ஆமா. மேக்ஸிமம் எவ்வளவு சைஸ் வரைக்கும் ஸ்டோன் நீங்க மேக்ஸிமம் 5 சென்டிமீட்டர் ஸ்டோனுன்னா கூட ஸ்டண்ட் வைக்காம, இது பாத்தீங்கன்னா நெஃப்ராலஜிஸ்டே ஸ்டண்ட் வச்சுதான் அந்த கல்ல லித்தோட்ரிப்சி மூலியமா, லித்தோட்ரிப்சின்றது அந்த கல்ல பாத்தீங்கன்னா உடைச்சு கொண்டு வர்றது. அந்த மாதிரி எவ்வளோ பெரிய கல்லா இருந்தாலும் ஸ்டண்ட் வச்சு நெஃப்ராலஜிஸ்ட் போட்டு இத கொண்டு வர்றது. வெறும் பாத்தீங்கன்னா மெடிகேஷன்ஸ்ல ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா கல்ல உடைச்சு அதுவே பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்துட முடியும். அந்த மாதிரி எவ்வளவு வித்தவுட் சர்ஜரி. ஆமா, வித்தவுட் சர்ஜரி. மருந்துலே கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்லே மருந்து கொடுக்கும் போதே இங்க ஸ்டோன் கிரஷர்ஸ் அப்படின்னு இருக்கு. கல்ல உடைக்கிறதுக்குன்னு ஒரு மருந்து, அதை பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வரதுக்கு அப்படின்றது ஒரு மருந்து. தண்ணி நிறைய குடிச்சா மட்டும் போதும். டயட்டும் சொல்லுவோம். எந்த விதமான உங்களுக்கு சர்ஜரியும் தேவையில்லை. எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் மெடிசின்ஸ்ல ஈஸியா கொண்டு வந்துடலாம் இல்லைங்களா? அதுதான் முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு சும்மா சின்ன ஸ்டோன்க்கெல்லாம் மக்கள் வலி இருக்கு. நீங்க சொல்லிட்டீங்க என்ன சைஸ், அது டியூப் சைஸ். அப்போ அதுக்குள்ள இருக்கிற சைஸுக்கே வலிக்குது. அப்ப அதை விட பெரிய சைஸ்ங்கிற போது வலி வேதனை, அது நிறைய பேஷண்ட்டை நம்ம பார்த்திருக்கோம். அந்த அளவுக்கு அவங்க வலி வேதனை அனுபவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பேஷண்ட்க்கு நம்ம ஒரு 1 வீக்கோ 2 வீக்ஸோ நல்ல ரெஸ்ட் கொடுத்து, இந்த நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு கல்லு கரைக்கிறதுக்கு, இன்னொன்னு கரைந்த கற்களை வெளியேற்றும் தன்மை உள்ள ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுக்குறோம். கூட டயட்டு சொல்றோம். அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 22 mm ஸ்டோனை கரைச்சிருக்கோம். அதுவும் 1 வீக்ல செக் பண்ணி பார்க்கும்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்காங்க. பொதுவாக 1 மந்த் கழிச்சு தான் ஸ்கேன் பண்ணுவோம். ஆனா அவங்க ரொம்ப பர்சனலா வேண்டப்பட்டவங்க, தெரிஞ்சவங்கனால அக்கறையினால 1 வீக்லயே நாங்கள் செக் பண்ணோம். 22 mm 4 mm ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அதனால சர்ஜரி தான் ஒரு தீர்வு அப்படின்னு நினைக்காதீங்க, பயப்படாதீங்க. உங்க வலி வேதனைக்கு முன்னாடி டயட் கடைப்பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால கடைப்பிடித்தால் பலன் நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.